Exercise 5.5 question number 10. Points A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion heard at those points at different times that the location of the explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். சரியா? பாருங்கள், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். இப்போது ஏபிங்கிற 2 பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10 கிலோமீட்டர். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில ஏதோ ஒரு பிளேஸில் ஒரு சவுண்டு ஒன்று, ஒரு வெடி சத்தம் ஒன்று கேட்குது. சரியா? ஒரு சவுண்டு கேட்குது. அந்த இடம் வந்து நம்ம பின்னு இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது இங்கே எந்த இடத்துல வேணாலும் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணலாம். இப்போ நோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்தது ஒரு பாயிண்ட்டு இப்படி கிடச்சிட்டே இருக்கும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டு பின்னு எடுத்திருக்கோமா? இந்த பாயிண்ட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம எடுத்திருக்கோம். அது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எடுக்கிற பாயிண்ட்டு இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குமா? அந்த ஏக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குமா அந்த சவுண்டு, அந்த வெடி சத்தம் கேட்குறது. அந்த ஏக்கும் பிக்கும் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அது ஏக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஏக்கு மட்டும்தான், பிங்கிற பாயிண்ட்டை விட ஏக்கு மட்டும்தான் அது 6 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில். பாருங்கள், லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோசர் டு ஏ தென் பி. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் நாம் இப்போது 25ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 25ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? இப்போது 19ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ? 6. அது மாதிரி நமக்கு இப்போ இந்த பிளேஸில் பிங்கிற பாயிண்ட் நோட் பண்ணால் இன்னொரு டிஸ்டன்ஸ் எடுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று, இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குமா? 6 கிலோமீட்டர் ஏக்கு க்ளோஸராக இருக்கும். அதுதான் அந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக அப்படின்னா, ஷோ தட் தி லொக்கேஷன் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ பர்டிகுலர் கர்வ். அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக இந்த இடத்துல இப்போ வரும்போது ஒரு கர்வ் கிடைக்கும். ஓகேவா? அந்த கர்வ் என்ன கர்வோ அந்த கர்வோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது நம்ம இங்கே போடுற கர்வ் வந்து என்ன கர்வாக இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் போலா. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஏபிக்கு உள்ள மெஷர் பண்ணி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோங்க, டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது தான் அது ஏக்கு 6 கிலோமீட்டர் க்ளோஸராக இருக்குது. சரியா? அப்போது அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அது ஹைப்பர் போலாவாக இருக்கும். அப்போது F1P ஹைப்பர் போலானா இந்த ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு ரெண்டும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்கும். இது F1ன்னு எடுத்துக்கலாம், இது F2ன்னு எடுத்துக்கலாம். போட்டிருக்கோமா? F1 F2. ஓகேவா? அப்போது இந்த ஏபிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக இருக்குது. அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா 6ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ F1P, F1லேருந்து P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், F2லேருந்து இந்த P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்கள், லென்த் ஆஃப் transverse axis 2a equal to 6. the length of transverse axis 2a equal to 6ன்னு நம்ம எப்படி எழுதுகிறோம்? எக்ஸசைஸ் 5.2 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், எக்ஸசைஸ் 5.2ல் 7th கொஸ்டின் எழுதியிருக்கோமா? F1P மைனஸ் F2P மைனஸ் F1P ஈக்குவல் டு எசன்டிசிட்டி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது F1P F2P இது என்ன? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸு, அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது? 2a. லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்ன கிடைக்கிது? 2a. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது நமக்கு என்ன? 2a. அப்போது இதுதான் நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம்?
லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2a ஈக்குவல் டு 6. ஏன்னா பாருங்கள் அந்த F1P F2P அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு 6ன்னு நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது என்ன எழுதலாம் நாம்? லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2a ஈக்குவல் டு 6. அப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 6/2 3ன்னு கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டு ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எழுதலாம்? ஃபோக்கஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஏஇன்னு எடுத்துக்கலாம், சின்னு எடுத்துக்கலாம். ஏஇ ஈக்குவல் டு சி, சேமஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போது ரெண்டு ஃபோக்கஸ் F1 F2ன்னு எடுத்துருக்கோம்ல. F1ங்கிறது C,0, F2ங்கிறது -C,0. இதை ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 2cன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2cன்னு வரும். இப்போ F1 F2 2c ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 10. அப்போ c ஈக்குவல் டு 10/2 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5. இப்போ இதுலேருந்து நம்ம c² ஃபார்முலா போடலாமா? ஹைப்பர் போலாவுக்கு c² ஃபார்முலா என்ன? a² + b². இப்போ 25 ஈக்குவல் டு 9 + b². a² வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டேன். அப்போ 9 + b². அப்போது 9 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? 25 - 9. 25 - 9 என்ன வரும்? 16. அப்போ b² வேல்யூ 16. therefore the equation of hyperbola is கொஷினில் ஈக்குவேஷன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஹைப்பர்போலான்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து மூவிங் பாயிண்டில் சப்ட்ராக்ட் பண்ணி சேம் ஆன்சர் வந்தால் அதுதான் ஹைப்பர்போலா. சரியா? ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து மூவிங் பாயிண்டில் சப்ட்ராக்ட் பண்ணி வரும்போது, சப்ட்ராக்ட் பண்ணால் தானே நமக்கு இப்போது 6ன்னு வரும். 25 - 9 19 ஈக்குவல் டு 6ன்னு போட்டோமா? அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணாதான் ஏக்கு 6 கிலோமீட்டர் அது க்ளோஸராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வரதுனால தான் அது என்ன? கண்டிப்பாக ஹைப்பர்போலா. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் x² / a² - y² / b² ஈக்குவல் டு 1. இப்போ x² / a² வேல்யூ 9, b² வேல்யூ 16 is the required equation. Thank you.